ஐபிஎல் 2026 மினி ஏலத்திற்கு சிஎஸ்கே அணி தற்போது தயாராகிட்டுமே இருக்காங்க. ஏற்கனவே அஸ்வின் அவர்கள் ஓய்வு அறிவித்துவிட்ட நிலையில சிஎஸ்கே அணி பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டுட்டு இருக்காங்களாம். குறிப்பாக சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே அணிக்குள்ள கொண்டு வர பிளான் போட்டிருக்காங்க. இந்த நிலையில ஐபிஎல் தொடர்ல இருந்து ஓய்வை அறிவித்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் சிஎஸ்கே திட்டங்கள் குறித்து பேசும் பொழுது நியூசிலாந்து அணியுடைய டிம் ஷெஃபர்ட் சிஎஸ்கே அணி வாங்க முயற்சிக்கும் ஒன்று சிறிய யோசனை தோன்றுகிறதாம். சிஎஸ்கே அணியுடைய வரலாற்றை பார்த்தா தொடக்கம் எப்போதுமே அனுபவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஒருவேளை கான்வே அல்லது ரச்சன் ரவீந்திரா ஆகியோர் இல்லாமல் வேறு ஒரு பாதையில சிஎஸ்கே அணி செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கலாம். அதே போல சிஎஸ்கே அணிக்கு எப்போதுமே நியூசிலாந்து கனெக்ஷன் இருக்கு. டிம் ஷெஃபர்ட் ஒரு அனுபவம் இருக்கு. மிக சிறந்த ஃபீல்டர் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. விக்கெட் கீப்பராகவுமே இவர் செயல்படுவாரு. எப்போதெல்லாம் T20 கிரிக்கெட்டை விளையாடுறாரோ அப்போதெல்லாம் அசத்திருக்காரு. ஒருவேளை சிஎஸ்கே அணி அவரை வாங்கவில்லை அப்படின்னா வேறு சில அணிகள் வாங்க அதிக வாய்ப்பு இருக்கா. அதே போல ஸ்ரேயாஸ் கோபால் அவர்களை சிஎஸ்கே அணி பயன்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் காமெடிக்காக சொல்லல, அவர் மிக சிறப்பாக பவுலிங் பண்றாரு. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் லெக் பிரேக் வீச தொடங்கியிருக்காரு. லென்த்ல கட்டுப்பாட்டுடன் இருக்காரு. கடந்த ஆண்டிலேயே பயிற்சியில தீவிரமாக இருந்தாரு. ஸ்ரேயாஸ் கோபால் தலைமையில மங்களூர் டிராகன்ஸ் அணி மகாராஜா டிராபி வென்றிருக்காங்க. அதற்கு ஸ்ரேயாஸ் கோபாலுடைய பவுலிங்குமே மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுதா. அதனால சிஎஸ்கே அணி இந்த 2 வீரர்களை வாங்க அதிரடியாக துடிச்சிட்டு இருக்காங்களா. சோ இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.